பாலா தெய்வமாக என் மனதில் வாழ்க என சிந்தனையுடன் அருள் சுரூபமாகவும் ஞான ரூபமாகவும் குழந்தை வடிவமாக விட்டிருக்கின்ற பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில் அனுதினமும் நிகழ்த்தக்கூடிய இந்த ஞான உபாசனையிலே அனைவரும் கலந்து கொண்டு பூரண நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். அருளுகின்ற ஞானம் தருகின்ற இந்த யோகம் சித்தி தருகின்ற மகா ஞான சித்தியும் தருகின்ற இந்த பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடமானது கும்பகோணத்திலிருந்து திருநள்ளாறு செல்லக்கூடிய நெடுஞ்சாலைகளுக்கு இடையிலும் சிதம்பரத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. அனைவரும் நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். அனைவரும் தரிசிக்கக்கூடிய மகா சிறந்த ஞான பீடம். அனைவரும் பூரணமாக கலந்து கொண்டு பூரண நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். இன்றைய மகா சிந்தனையிலே ஆதிசங்கரர் அருளிய இந்த சௌந்தரிய லகரி பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மகா சிந்தனையிலே யோகம் தருகின்ற ஞானம் சித்தி தருகின்ற மகா சித்தியாக இருக்கக்கூடிய சௌந்தரிய லகரி என்ற 100 ஸ்லோகங்கள் கொண்ட பாடலாக இருக்கின்றது. இந்த 100 ஸ்லோகங்கள் கொண்ட பாடலிலே சௌந்தரிய லகரி ஆதிசங்கரர் இயற்றியிருக்கின்றார். ஆதிசங்கரர் அருளிய இந்த மகா சௌந்தரிய லகரியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தியானத்திற்கு அழகு அலங்காரம் என்பது இன்றி அமையாமையாக இருக்கும். என்பது தியானத்திற்கு அழகும் அலங்காரம். தியானம் என்பது அழகுற அம்பிகையினுடைய வழிபாடே அழகின் அடிப்படையில் அமைந்திருக்குது. நீங்கள் அம்பிகையினுடைய வழிபாடை பார்க்கும்போது அலங்காரமாக இருக்கும். அம்பிகையை அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இந்த இறை வழிபாடு என்பது அலங்காரத்தின் அடிப்படையாகவே இருக்கின்றது. இப்படி அலங்காரத்தின் அடிப்படையாக இருக்கின்றதே அம்பிகையினுடைய அந்த வழிபாடு என்பது அழகின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஒரு பொருள் அழகானதா என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த இந்திரியங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அந்த இந்திரியங்கள் என்ன சொல்லணும்னா அந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கின்றது. இதனாலே அழகிற்கு ஒரு தனிப்பெருமையாக இருக்கின்றது. அழகிற்கும் இந்த ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. தன்னை உணர்ந்தவளை தன்னிடத்தில் முழுகச் செய்து மற்றவர்களை மறக்கச் செய்யக்கூடிய ஆற்றல் என்பது அழகிற்கு இருக்கின்றது. அதனால் இந்த தெய்வத்தன்மை பெறுகின்றது அழகு. அம்பிகையினுடைய உபாசனையில் அழகு என்பது அடிப்படையாக நிற்கின்றது. இந்த அழகு அதனால் அந்த அழகானுபவம்னு சொல்லுவோம். இந்த சௌந்தரிய லகரிக்கு என்ன தமிழ் பெயர் சொல்லுவாங்க, இந்த அழகானுபவம்னு சொல்லுவாங்க. இந்த அம்பிகையினுடைய வழிபாடிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நாயகியினுடைய வழிபாடில் இந்த அழகானுபவம் அம்பிகைக்கு அழகு அலங்காரம் என்பது இன்றியமையாமையாக இருக்கின்றது. அப்படி சக்தி துதி என்று பார்க்கும்போது ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதி தாயே அம்பிகையே போற்றி என்று சொல்கின்றோம். அப்போ சக்தியாக விளங்கி உலகை படைத்து காத்து அழித்து சகலவற்றையும் செய்பவள் அம்பிகை. இவள் அருள் இன்றேல் எதுவும் சாத்தியமில்லை. பரமசிவனையே இயங்க வைப்பவள் சக்தியாக இருக்கின்றாள் என்று சொல்கின்றாள். ஆக சாந்தஸ்வரூபிணியாகவும் பக்ரஸ்வரூபிணியாகவும் பல ரூபங்களில் தோன்றி அருள்பாலிப்பவள். மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லா ரூபங்களுமாக விளங்குபவள். நம் உடம்பிலே குண்டலின் சக்தியாகவும் விளங்குபவள். தேகமே தேவிமயம் பல இடங்களில் சக்தி பீடங்களில் விளங்கி அருள்பாலிக்கின்றாள் அப்படின்னு சொல்கின்றோம். அப்போது சம்பு என்கின்ற சிவபெருமானுக்கு சரீரியாக இருப்பவளே இவள்தான். அப்போது சம்பு என்கின்ற சிவபெருமானுக்கு ஈடாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய தூண்டுகோளாக ஒவ்வொரு சபத்திற்கும் சக்தியாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தியாக இருக்கின்றாள். அகண்ட சுரபிணியாக இவளுக்கு சூரியனும் சந்திரனும் 2 ஸ்தனங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு இந்த ஸ்தானியபானம் செய்வப்பவள் அன்னை சொல்கின்றோம். அப்போது இந்த குழந்தைகளுக்கு ஸ்தானபானம் செல்லக்கூடியவள் அன்னை. சூரியன் சந்திரன் 2 ஸ்தானங்களை கொண்ட ஆகியவற்றின் அமுததாரைகளாக இந்த லோகத்திற்கெல்லாம் அம்பிகை காத்து ரட்சிக்கின்றாள் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த லோகத்திற்கெல்லாம் அகிலமெல்லாம் காக்கக்கூடிய அபிராமி அன்னையானவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியானவள் இந்த லோகத்தையெல்லாம் அம்பிகை காத்து ரட்சிக்கின்றாள். இவற்றின் கிரகணங்களால் எல்லா ஜீவன்களும் ரட்சிக்கப்படுகின்றன. பஞ்சபூதங்களும் அவளே, அவைகளுக்கு மேற்பட்ட மனமும் அவளே. அதாவது பஞ்சபூதங்களும் அவளே. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய படிப்படியாக ஞானம் ஆனந்தம் இவற்றின் ஆதாரமான சிந்தனை ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அவளே. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மில் உள்ளிருக்கக்கூடிய ஞானத்தினை படிப்படியாக ஆனந்த ரூபமாக வெளிக்கொணரக்கூடியவள்
யாருன்னா அன்னை அகிலமெல்லாம் காக்கக்கூடிய சிவசுந்தரியாக இருக்கக்கூடியவள். அதனால் சொல்லுவாங்க இந்த குண்டலினி எழுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த ஞானத்தினுடைய உருவாடாக இருக்கக்கூடியவள் அன்னை, தன்னுடைய உள்ளிருந்து இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படக்கூடியவள் அன்னை அபிராமி அன்னையாக இருக்கக்கூடியவள், ஆதிமகா சிவசுந்தரியாக இருக்கக்கூடியவள். இவளே மாயையாக இருந்து நம்மை எல்லாம் ஆட்டி வைக்கின்றவள். இந்த மாயையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் அவளால் தான் முடியும். ஒரு மாயை, அவளே மாயையாக இருக்கின்றால் அந்த மாயையிலிருந்து அந்த மாயையாக இருக்கக்கூடியவளும் அவளே, இந்த மாயையிலிருந்து விடுவிக்கக்கூடியவளும் அவளே. லக்ஷ்மியும் அவளே, சரஸ்வதியும் அவளேயாக இருக்கின்றாள், அன்னை பராசக்தியும் அவளாக இருக்கின்றாள். அப்படி அருமை பெருமை அம்பிகையினுடைய எளிமையை ஏற்று ஒரு பக்தனுக்கு எப்படி அருளும் முற்படுகின்றாள் என்பது பார்க்க இருக்கின்றோம். அம்பிகையினுடைய இந்த எளிமையாக இருக்கின்றாள் அம்பிகை, எளிய தோற்றத்திலே இருக்கின்றாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய முழு சொரூபத்தையும் நம்மளால் காண இயலாது. அப்படி எளிமையாக இருக்கக்கூடிய அன்னையானவள் நமக்கு எப்படி அருள் புரிகின்றாள் என்பது காண இருக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.